விழுப்புரம் அருகே வேடம்பட்டு பகுதியில் பழைய மருந்து கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு 200 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் அருகே உள்ளது வேடம்பட்டு கிராமம். இந்த வேடம்பட்டு கிராமத்தில் சந்தியா என்வரன்மெண்ட் டெக் சிஸ்டம் என்ற மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையானது தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த ஆலையில் இன்று காலை 12 மணி அளவில் சுமார் கரும் புகை மூட்டத்துடன் ஆலையிலிருந்து தீ குழம்பானது வெளியேறியுள்ளது. அங்கு அதனை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக காணை காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் பார்த்தபோது உள்ளே இருந்த மருத்துவ கழிவுகள் முற்றிலுமாக எரிந்து சுமார் 200 அடி தொலைவிற்கு அந்த தீ குழம்பானது பிறந்திருந்தது. புகை மண்டலமாக அந்த பகுதி காணப்பட்டது. காற்று முற்றிலுமாக மாசுபட்டு காணப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் அளித்த தகவலின் பேரில் விழுப்புரத்திலிருந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்தனர். 2 வாகனங்கள் வந்த அவர்கள் தீயை அணைக்க முற்பட்டனர். இருப்பினும் 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது வரை இந்த தீயானது குறைந்துவிட்டு எரிந்து வருகிறது. சுமார் 200 அடிக்கு மேலாக புகை மூட்டமானது காணப்பட்டு வருவதால் சுற்றுப்பட்டு கிராமமான பல பகுதிகளில் புகை மூட்டம் சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வேடம்பட்டு, தானிமேடு, ஆரியூர், காணை, வயலாமூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த புகை மண்டலம் காணப்பட்டு வருகிறது. இந்த தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக இந்த காரணம் குறித்தும் காணை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தீ விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது.